ரஸ்கின் பாண்ட் எழுதின ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பார்க்கலாம். ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவர் எப்பயுமே குழந்தைகளுக்கான கதைகளை தான் எழுதுவார். அதுலேயும் அவருடைய சொந்த அனுபவத்தை சொல்லியிருப்பார். ஸோ இந்த கதையிலையும் அவர் சின்ன வயசில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனாலும் அவர் அந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வராரு. எதையோ மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால் அந்த வீட்டுக்கு திரும்ப வராரு. அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் இவருக்கு வருது. அதை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all, but there was a new outhouse and there were fewer trees. ரஸ்கின் பாண்ட் ரோட் சைடில் இருக்கிற அந்த கிராஸ் பக்கத்தில் நின்றுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கார்டனை பார்த்துட்ருக்கிறாரு. இட் ஹேடன்ட் சேஞ்ச்டு மச். அந்த பழைய வீடு அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். பழைய காலத்தில் கட்டினது, அது கிரானைட்னால் கட்டப்பட்டது. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது புதுசாகவும் யாருமே அதை புதுப்பிக்கவும் இல்லை. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான வீடு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் மரங்களும் இருக்குது. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மரங்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது. என்னன்னு சொன்னால், அவர் விளையாடின அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அதே இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னே எப்படி அந்த வீட்டுக்கு நிழல் கொடுத்துச்சோ அதே மாதிரியே இப்போவும் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அந்த வீட்டுக்கு நிழல் கொடுத்துட்ருக்கு. He remembered his grandmother saying, "A blessing rests on the house where the shadow of a tree falls." அவங்க பாட்டி சொன்னது இன்னும் ஒரு நினைவு வச்சிட்ருக்கார். அவங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு மரத்தோட நிழல் விழுகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நினச்சி பார்க்குறாரு. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அதே மாதிரி அவங்க புது ஓனர், இந்த வீட்டுடைய இப்போ குடியிருக்கிற ஓனர் என்ன பண்ணுறாங்க, பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பழைய காலத்தில் மரம் கொடுக்குற அதே பிளெஸ்ஸிங்ஸை இவங்களும் ரிசீவ் பண்ணுறாங்க. At the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. Dizzyனா மயக்கம் வர மாதிரி. அந்த turnstile அப்படின்றது என்னென்னா ஒரு விதமான கேட்டு. அதை சுற்றி வருவாராம். அப்படி சுற்றும் பொழுது எப்போ மயக்கம் வருமோ அப்படிங்கிற சூழ்நிலை தான் அவர் நிறுத்துவார். ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளையில விளையாடியிருக்காங்க. நவ் த turnstile வாஸ் கான். இப்போ அந்த turnstile இல்லை. அதுக்கு பதிலாக வேறு ஏதோ அவங்க கேட் வச்சுருக்காங்க. த ஓப்பனிங் வால்ட் அப். அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த வால் கூட கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. டால் ஹாலிஹாக்ஸ் grew on the other side of the wall. அந்த ஹாலிஹாக்ஸ்ன்றது ஒரு செடி. அதையும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வால் பக்கத்துலேயே பெருசாக வளர்ந்து நிற்கிது. வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? இட் வாஸ் அ disembodied வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஒரு வித்தியாசமான ஒரு குரல் அவர்கிட்ட கேட்குது. என்ன பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி. moments later a girl stood framed between dark red hollyhocks staring at the man. அந்த செடிகளுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு நின்று கேட்டுட்ருக்கா. She was only 12 or 13 with lively eyes and long black hair. அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்கா. அவரையே பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்குன்னா 12 அல்லது 13 வயசு இருக்கும். அவருடைய கண்கள் அவரை நல்லா உறுத்து பார்த்துட்ருக்கு. நல்ல நீளமான முடி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கதையில் ஒரு பையன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இதில் ஒரு பாப்பா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ். இஸ் இட் யுவர்ஸ்? ஹீ ஆஸ்க்ட். அந்த பாப்பா கேட்டதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு.
நான் இந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன், இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? இல்லை, இது என்னோடது இல்லை, இது என்னோடய அப்பாவோடது. ஏன் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. ஹீ இஸ் ஒன்லி எ கர்னல். ஒன்லி எ கர்னல்? வெல், ஹீ ஷுட் ஹாவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ். ஓ, அவர் ஒரு கர்னலா? ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு பதவியை சொல்கிறது. ஸோ இனிமேல் அவர் ஒரு பிரிகேடியராக ஆகிடுவார். த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். உடனே இவருக்கு ஒரு சிரிப்பு, பயங்கரமாக சிரிக்கிறார். இட்ஸ் நாட் ஃபன்னி, ஷி செட். இல்லை, இது ஒன்றும் வேடிக்கை கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பீன் அ பிரிகேடியர். ஆமாம், எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க அவர் ஒரு பிரிகேடியராக ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் எ விட்டி ரிமார்க். இது அவருக்கு ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. பர்ஹாப்ஸ் தட்ஸ் வை ஹீ இஸ் ஸ்டில் அ கர்னல், பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். ஆனால் இவர்கிட்ட அந்த பொண்ணு கூட ஆர்கியூ பண்ண விருப்பப்படல. தி ஸ்டுட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வால் அப்ரைசிங் ஈச் அதர். அந்த சுவற்றுக்கு எதிராக 2 பேர் நின்றுக்கிட்டு பேசிகிட்ருக்காங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நோ, ஹி செட். இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். வெல், ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஓகே, நல்லது. நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்பலைன்னா எதற்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago. நான் இந்த வீட்டில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. நான் ஒரு சின்ன பையனாக இருந்தேன், அப்புறம் ஒரு இளம் வயது வாலிபனாக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் அ வைல். அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா. திஸ் இன்ஃபர்மேஷன், இந்த செய்தியை கேட்ட உடனே அவள் கொஞ்சம் அமைதியாக இருக்கா. தென் ஷி செட், and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. அந்த பாப்பா கேட்குறா, ஸோ நீங்கள் அந்த வீட்டை விரும்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லை, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவர் ஒன்றுமே சொல்லலை. he did not look very prosperous. இவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் மேன் மாதிரி இல்லை, அதனால் அவள் அப்படி கேட்குறா. no, I wasn't thinking of buying it back, wanted to see it again, that's all. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, நான் இந்த வீட்டை வாங்கிறதுக்காக நான் வரலை, நான் சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன், அவ்வளோதான். ஹவு லாங் ஹாவ் யூ லிவ்ட் இன் இட்? எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஒன்லி 3 years, ஷி ஸ்மைல்டு. அந்த பொண்ணு 3 வருஷம்தான் வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வுட் யூ லைக் டு கம் இன் அண்ட் லுக் மோர் க்ளோஸ்லி? நீங்கள் இந்த வீட்டை இன்னும் பக்கத்தில் வந்து பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. உடன்ட் யுவர் பேரண்ட்ஸ் மைண்ட்? ஓகே, நான் வரேன், ஆனால் உங்கள் அம்மா அப்பா அதுக்கு அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. தே ஹாவ் கான் டு த கிளப். என்னோடய பேரண்ட் கிளப்புக்கு போயிருக்காங்க. தே ஓன்ட் மைண்ட். அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. ஐ ஆம் அலோவ்டு டு பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நான் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன போல் வயசானவங்க கூட வர்றதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ்ட் பட் ஃபீலிங் யங் டுடே. எனக்கு ஒரு மிடில் ஏஜ்னால் ஒரு 45-50 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஃபீலிங் யங் டுடே, ஆனால் நான் இன்னமும் இளமையாக தான் இருக்கேன். அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he would climb over the wall instead of going round to the gate. அந்த கேட்டை சுற்றி வர்றதுக்கு பதிலாக இவர் இன்னமும் எங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அந்த வாலில் ஏறி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். he got up on the wall all right but had to rest there breathing heavily. அவர் சொன்ன மாதிரியே ஏறினார், ஆனால் அவரால் முடியல, ரொம்ப டயர்டாயிட்டார். ப்ரீத்திங் ஹெவிலி, ரொம்ப வேகமாக மூச்சு விட ஆரம்பிச்சிட்டார். மிடில் ஏஜ்டு மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ராபீஸ் ஹி மட்டர்ட் டு ஹிம்செல்ஃப். இந்த நடுத்தர வயசு மனுஷன்
சர்க்கஸில் மேலேருந்து தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளாரையே பேசிக்கிறாரு. ஐ வில் ஹெல்ப் யூ ஷி செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை நீட்டுறான். He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அவரால் முடியல, தட்டு மாதிரி அந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா கீழே விழுந்துடுறார். அப்படி அவர் சறுக்கி கீழே விழும் பொழுது ஹாலிஹாக்ஸோடைய வேரெல்லாம் நசுக்கிடுறாரு. As they walked across the grass, அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த புல்வெளி வழியாக. He spotted a stone bench. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, பார்க்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெஞ்சு. அண்டர் அ மேங்கோ ட்ரீ, ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அவர் சின்ன வயசில் இருந்த மாதிரியே இப்போயும் இருக்குது. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட் மதர் யூஸ் டு ரெஸ்ட். அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் அவங்க பாட்டியம்மா வந்து உட்காந்து ஓய்வெடுப்பாங்க. when she was tired of pruning rose bushes and bougainvillea, அந்த பாட்டியம்மா என்ன செய்வாங்களாம், அவங்களோட கார்டனில் வந்து ரோஸை வந்து கட் பண்ணி விடுறது, அப்போ தான் அது நல்லா செழித்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூனிங்னு சொல்லுவோம். அந்த புதர் மாதிரி இருக்கிற அந்த ரோஸஸை வெட்டி விடுறது, போகன்வில்லாவும் அதே மாதிரி அதையும் கட் பண்ணுறது, அதுக்கு பேர் ப்ரூனிங். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க டயர்டாக அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் அவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹி செட். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். போதும், எனக்கு இன்னும் உள்ளே போகிறதுக்கு நான் விருப்பப்படல, இங்கேயே உட்காரலாம் கொஞ்சம் நேரம்னு சொல்லி சொல்கிறாரு. ஷி சாட் பிசைட் ஹிம் ஆன் த பெஞ்ச். அவருக்கு பக்கத்துலேயே இந்த பொண்ணும் போய் உட்காந்துருக்கு. தே வேர் சைலண்ட் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசலை. த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் ரிமெம்பர்ட் அதர் டைம்ஸ், த மியூசிக் ஆஃப் எ பியானோ, த சிம்மிங் ஆஃப் எ கிராண்ட்ஃபாதர் கிளாக், த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்கரிகர்ஸ் ஆன் த வராண்டா, ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் கிராங்கிங் அப் த ஓல்டு கார். ரஸ்கின் பாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கண்ணை மூடி பழைய காலத்தில் நினைவுகளுக்கு போகிறார். இப்போ அவர் கண்ணை திறந்துட்டு சொல்கிறார் அந்த பாப்பா கிட்ட, ஐ யூஸ் டு கிளைம்ப். நான் வந்து முன்னொரு காலத்தில் என்ன செஞ்சேன், அந்த பலா மரத்து மேலே நான் ஏறி போவேன். டு யூ வாண்ட் டு கிளைம்ப் இட் அகெயின்? மை பேரண்ட்ஸ் ஓன்ட் மைண்ட். அந்த பாப்பா சொல்கிறா, மறுபடியும் நீங்கள் அந்த மரத்து மேலே ஏற விரும்புகிறீங்களா? எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். இல்லை, இந்த கார்டன் வாலை நான் தாண்டி வந்ததே பெருசு, அதுக்கப்புறம் நான் மேலும் முயற்சி செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். இல்லை, இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பலாமரம், அது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான இடம். டு யூ see that thick branch stretching out over the roof? உனக்கு பார்த்துருக்கியா, அந்த மரத்தினுடைய கிளை வந்து அந்த வீட்டுடைய ரூஃபை தொட்டுட்ருக்கோம், அதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. அது அப்படியே அந்த கிளையை நீட்டி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். அந்த இடத்துல என்னுடைய முக்கியமான பொக்கிஷமாக நினைக்கிற விஷயத்தெல்லாம் நான் அதுக்குள்ளே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? ஓ அப்படியா, என்ன மாதிரியான பொக்கிஷம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். ஓ நத்திங் வெரி வேல்யூபிள், ரொம்ப பெரிய விஷயம் அதில் இல்லை, சும்மா சாதாரணமானது. மார்பிள்ஸ், ஐ ஹேட் ஒன், நான் ஜெயிச்ச மார்பிள்ஸ் அதெல்லாம் இருக்குது. அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், நான் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது என்னால் படிக்க முடியாமல் போன ஒரு புக்கு. a few old coins I would collected, நான் கலெக்ட் பண்ணி இருந்த பழைய காலத்து நாணயங்கள்லாம் அதில் இருக்குது. திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட், சிலது வரும் சிலது போகும். I was a bit of a crow, you know, collecting bright things and putting them away. நான் ஒரு காக்கா மாதிரி, ஏன்னா அது பிரைட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதோட நெஸ்ட்டில் வைக்கும். அந்த மாதிரி தான் நானும், ஒரு பிரைட்டான திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் அதை எடுப்பேன், அப்புறம் மறுபடியும் கொண்டு போய்
மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பேன். தெர் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். என்னுடைய தாத்தாவுடைய இரும்பு கிராஸ், சிலுவை, அந்த சிலுவையை நான் வச்சுருந்தேன். வெல், நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. முதல் வேர்ல்டு வார் அப்போது அது எங்கள் தாத்தாவை தான் எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த பிரிட்டிஷுக்கும் ஜெர்மனுக்கும் நடந்தப்போ இந்த போருக்கு அது ஒரு அவார்டாக கொடுத்தாங்க. when my grandfather fought in France, என்னுடைய தாத்தா ஃப்ரான்ஸு got it from a German soldier. இதை ஒரு ஜெர்மன் சோல்ஜர்கிட்ட இருந்து இதை வாங்கினார். டு யூ ஸ்டில் ஹேவ் இட்? நீங்கள் அது இன்னும் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நோ, ஹி செட், லுக்கிங் ஹர் இன் த ஐஸ். அவன் கண்ணை பார்த்து சொல்கிறார், இல்லை, ஐ லெஃப்ட் இட் இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. நான் அதை என்னுடைய பழாமரத்துக்குள்ளே நான் வச்சுருக்கேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ. நீங்கள் இன்னும் அதை அந்த மரத்துக்குள்ளே தான் வச்சுருக்கீங்களா? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that. I simply forgot all about it. ஆமாம், நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணுறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேனே தவிர நான் இதை எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். அந்த டைமில் நாங்கள் ஷிப்பில் போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது எல்லாத்தையும் நான் மறந்து போயிட்டேன். She quietly said, it may still be there. அந்த பாப்பா அமைதியாக சொல்கிறா, இன்னும் அது அங்கேயே தான் இருக்குமா? இந்த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச், அந்த பொந்துக்குள்ளேயே இன்னும் அந்த கிராஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ், ஹி செட், இட்ஸ் 25 years பட் இட் மே ஸ்டில் பி தேர். ஆமாம், 25 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னமும் அது அங்கேயே தான் இருக்கும். அன்லெஸ் சம்ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். யாரோ ஒருத்தர் அதை எடுக்காத வரைக்கும் இன்னமும் அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறார். வுட் யூ லைக் டு கோ அண்ட் லுக்? நீங்கள் உள்ளே போய் பார்க்க விரும்புகிறீங்களா? ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இல்லை, நான் மரம் ஏறுற நிலமையில் நான் இல்லை, ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு. இஃப் யூ காண்ட் ஐ வில் கோ அண்ட் சி. உங்களால் முடியலன்னா நான் போய் பார்க்கட்டுமா? யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. நீங்கள் உட்காருங்க, இங்கே உட்காந்துருங்க, நான் போய் பார்க்குறேன். ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஷீ க்ரைட். ஓ, நான் பார்த்துட்டேன் அதை அப்படின்னு சொல்லி கத்துறா. ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங், நான் ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் நவ் பேர் ஃபுட் ஷீ ரேன் ப்ரீத்லெஸ்லி டுவர்ட்ஸ் ஹிம். ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் அது கிடச்சிருச்சு, இவருக்காக நம்ம அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீத்லெஸ்லி அப்படின்னா மூச்சு முட்டுற அளவுக்கு என்ன பண்ணுறா, வேக வேகமாக ஓடி வரா. இன் ஹர் அவுட் ஸ்ட்ரெச்ட் ஹேண்ட் அ ரஸ்டி ஓல்டு மெடல். அவள் கை நீட்டி காமிக்கிறான். அந்த கையில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு துரு பிடிச்ச ஒரு மெடல், பழைய காலத்து மெடல் ஒன்று கையில் இருக்குது. He took it from her and turned it over on his palm. அதை அவன் அந்த பாப்பாவோட கையிலேருந்து இவர் எடுக்கிறார். and turned it over on his palm. அதை இவரோட உள்ளங்கையில் வச்சு பார்க்குறார். Is it the Iron Cross? She asked eagerly. நீங்கள் சொன்ன அந்த இரும்பு சிலுவை இது தானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எஸ், he said, this is it. ஆமாம், இதே தான். now I know why you came. ஓகே, நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. you wanted to see if it was still in the tree. இது இன்னும் அங்கேயே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். you may be right. நீ சொல்கிறது கரெக்டு தான். I am not really sure why I came. நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் நான் எதுக்காக உண்மையிலேயே வந்தேன்னு எனக்கே தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ். ஆனால் இந்த அவார்டை நீயே வச்சுக்கோ. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். ஏன்னா நீ தான் இதை கண்டுபிடிச்சிருக்க, அதனால் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறாரு. நோ, யூ கீப் இட், இட்ஸ் யுவர்ஸ். அந்த பொண்ணு சொல்கிறான், இல்லை இது என்னோட இது இல்லை, இது உங்களோட இதுதான், ஸோ நீங்கள் தான் இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பட் இட் குட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ 25 years if you hadn't climbed up to look for it. நீ இது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார். பட் இஃப் யூ hadn't come back again, ஆனால் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் தான், அதான் இப்போ வந்துட்டீங்கல்ல, ஸோ இப்போ இது உங்களோட தான் அப்படின்னு சொல்கிறா. ஆன் த ரைட் டே at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands.
இல்லை இதுதான் சரியான நாள், சரியான நேரம், சரியான ஆள் தான், இதை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கெட்டிங் அப் எழுந்திருச்சு என்ன பண்ணுறாரு, அண்ட் பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ், அந்த பாப்பாவோட கையில் அந்த மெடலை கொடுக்குறாரு. இட் வாசன் த கிராஸ் ஐ கேம் ஃபார், நான் இந்த கிராஸுக்காக நான் வரல, இந்த மெடலுக்காக நான் வரல, நான் வந்தது எதுக்குன்னு சொன்னால் இட் வாஸ் மை யூத், என்னோடய சின்ன வயசு ஞாபகம் இருந்துச்சு, அதுக்காக நான் இந்த இடத்துக்கு தேடி வந்தேன். ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அந்த பாப்பாவுக்கு அது புரியல. ஏன்னா அது பழைய காலத்து நினைவுன்றது வயசான பிறகு தான் தெரியும். இது ஒரு சின்ன பொண்ணுன்றனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. பட் ஷீ வாக்டு வித் ஹிம் டு த கேட் அண்ட் வெயிட்டட், ஆனால் அவள் அதை யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான், அவர் கூடவே கேட் வரைக்கும் வந்துட்டு நிற்கிறான். வேர் த ரோடு டேர்ன்ட் ஹி லுக்ட் பேக் அண்ட் வேவ்டு டு ஹர், அவர் ரோடு டேர்ன் ஆகிற வரைக்கும், அந்த டேர்னிங் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்த்து அவகிட்ட கையசைச்சிட்டே போகிறாரு. தென் ஹி குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ்டு பிரிஸ்கிலி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். உடனே என்ன பண்ணுறாரு, வேகமாக நடந்து அந்த பாப்பாக்கு டாட்டா காமிச்ச பிறகு வேகமாக நடக்கிறார். ரொம்ப வீர நடை போட்டு அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி போகிறாரு. தேர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ் இன் ஹிஸ் ஸ்டெப் and something cried aloud in his heart. இப்போ அவரோட நடையில் ஒரு புத்துணர்ச்சி தெரியுது. அவருடைய மனசுக்குள்ளார இருந்த அந்த பழைய காலத்து நினைவுகள்லாம் அப்படியே வெடித்து சத்தம் போட்டு அழுகிற மாதிரி இருக்குது. அது ஒரு சந்தோஷத்தினுடைய அழுகை. The mango-scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. The mango-scented summer breeze, மாம்பழ வாசனையோட அந்த கோடை காலத்து தென்றல் இவரோட நரம்புகள் வழியாக ரத்தத்தில் பாஞ்சு போகுதான். And he forgot for a moment. அப்படியே அந்த சிலிர்த்து போன அந்த உணர்வோட தன்னையே மறந்துடுறார். அது என்ன மறந்தாருன்னு சொன்னால், he couldn't climb trees anymore, இனிமேல் அவரால் மரத்து மேலே ஏற முடியாது அப்படிங்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இனிமேல் மரம் வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா அந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த அந்த அனுபவத்தை அந்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் அதை ஃபீல் பண்ணிட்டதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய சந்தோஷம் திரும்பவும் கிடைச்ச மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு போகிறார்.